ஹாய் பிரியா. ஹாய் பிரியா. அப்புறம் என்ன பிரியா சாப்பிடலாம்? எனக்கு உன்னை சாப்பிடுறதுக்கா இங்க வர சொன்னேன். பின்ன வெட்டியா உட்காரத்துக்கா வர சொன்னேன். கடுப்பை கிளப்பிக்கிட்டு. வாசன், இன்னும் வெங்காய வாசன். நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா பேசுங்க பிரியா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாசன், தனியா பேசணும்னா நீங்க எந்திரிச்சு தனியா போகணும்னு அர்த்தம். மாப்பிள்ள, நம்ம நட்பை பத்தி பிரியாவுக்கு தெரியல மாப்பிள்ள. என்னையவே எந்திரிச்சு வெளில போ சொல்லுது. நானும் அதான்டா சொல்றேன், எந்திரிச்சு வெளில போ. என்னடா வெளியில போ. சோ சேட். சத்திய சோதனை. டேய், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. எப்ப நீ நடிகனாவ, எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்ப? கரெக்டா ஒரு டேட் சொல்லு. என்ன பிரியா, ஆர்டர் பண்ண தோசை வரதுக்கு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகுது. சினிமா சான்ஸ் பிரியா, அவ்வளோ ஈஸியா கிடைச்சிருமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு பிரியா. இன்னும் எத்தனை வருஷம்டா வெயிட் பண்றது? நாம லவ் பண்ண ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகுது. நீ சினிமா சான்ஸ் தேடி வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்டாவே சுத்திட்டு இருக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு எந்த சட்டமும் கிடையாது. என்னோட ஆபீஸ்லயே என்ன 3 பேர் ரூட் விடுறாங்க. அதுல எவனாவது ஒருத்தனை ஓகே பண்ணாலும் நான் செட்டில் ஆயிடுவேன். முடிவை நீ தான் சொல்லணும். ஏன் பிரியா டென்ஷன் ஆகுற? ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணு, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவோம். எதுக்கு எடுத்தாலும் கடவுள் பார்த்துப்பான் கடவுள் பார்த்துப்பான்னா விட்டா இல்லை கன்னத்தில் ஒன்று. காதலிக்கிட்ட போய் கடவுளை பற்றி பேசு. மச்சான் தாசுடா. என்ன தேசனே, நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கணும்னா இங்க இருந்து போயிடு. வணக்கண்ணா. ஐயா வணக்கம். சாருக்கு என்ன ஞாபகம் இருக்கா? 10,000 கடன் வாங்கினப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் ஐயாவை பாக்குறேன். அண்ணா, அடுத்த வாரம் பணம் தந்துடுறேண்ணா. கடன் வாங்கி 10 மாசம் ஆகுது. இப்பதான் கண்ணிலே படுற. நீ அடுத்த வாரம் கொடுத்துருவியா? ஒழுங்கு மரியாதை வண்டியில ஏறு. தாச பத்தி தெரியல, தராமட்டமா வைக்கிறேன். வந்து வண்டியில ஏற. அண்ணா, என்னை அடிச்சு போட்டினா உனக்கு 5 பைசா கூட தராது. பொண்ணு போட்டினா எனக்கு கொடுத்த காசை விட கோர்ட்டுக்கு தான் அதிகம் செலவு பண்ணுற மாதிரி வரும். பேசாமல் என்னை இப்படியே விட்டுரு. உன் பேமெண்ட் பேலன்ஸ் இல்லாமல் வந்து சேரும். நீ ஏன் காசு இல்லாம சுத்துற? நீ எப்பறம் எனக்கு தருவ? எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. அப்போ அடுத்த வாரம் போமாண்ணா. இன்னும் முறப்பா கேட்டிருக்கணுமோ? எப்படியோ தாசை ஏமாத்திட்ட. யோ, யார் நீ? யார் ரூம்ல தூக்க மாட்டிட்டு இருக்க? எனக்கு எவன் டார்ச்சர் கொடுக்குறானோ அவர் ரூம்ல வந்து தான் தூக்கு போட முடியும். யோ, நான் எங்க உன்னை டார்ச்சர் பண்ண? நானே உன்னை இப்பதான் பாக்குறேன். யார் நீ? என்ன தெரியலையா? நான் தான் கடவுள். கடவுளா? ஆமா, நீ கடவுள் நாங்க எப்படி நம்புறது? சபா, ஐடி கார்டை காமிக்கட்டுமா? ஐடி கார்டா? பாரு. மெம்பர் ஆஃப் சொர்க்கலோகம், போஸ்டிங் சீனியர் கார்ட், எக்ஸ்பீரியன்ஸ் 1000 இயர், எக்ஸ்பைரி டேட் 2075. என்ன கடவுளே, உங்களுக்கே எக்ஸ்பீரி இருக்கு? முதல்ல நீ கார்டை கொடு. இந்தா அப்படி. கடவுளுங்கிறீங்க, ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க. ஏண்டா, ஆதிவாசியா இருந்த நீங்களே அல்ட்ரா மாடர்னா மாறும் பொழுது உங்களை படைச்ச கடவுள் நாம மாறக்கூடாதா? சரி, கடவுள்னா சிவகுமார் மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி முடியெல்லாம் கொட்டி போய் சீக்கு வந்த குமார் மாதிரிலாம் இருக்கீங்க. ஏண்டா கேட்க மாட்டீங்க? ஒரு நொடிக்கு 1 கோடி பேர் பிரச்சனையை சொல்றீங்க. உங்க பிரச்சனை தீர்க்கறதுக்குள்ள இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு. 6 அடி கூந்தலா இருந்த முடி இப்ப 1/2 இன்ச்சு கூட இல்ல. உங்களுக்காவது அமேசான் காட்டுல தயாரிச்ச தைலெல்லாம் கிடைக்குது. எங்களுக்கு என்னடா கிடைக்குது? கடவுள் நினைச்சா எது வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே. எங்களை எங்கடா நினைக்க விடுறீங்க? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி. வாரத்துல சாட்டர்டே சண்டே ஹாலிடே. சந்தோஷமா இருக்குங்கண்ணா சத்தியம் தேட்டர் போறீங்க, ஜல்சா பண்ண ஆள் இல்லாத தேட்டருக்கு போறீங்க. இப்படி எல்லா சந்தோஷத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு 24 ஹவர்ஸ் எங்களுக்கு டியூட்டியை கொடுத்து எங்களை கொடுமைப்படுத்துறீங்களாடா? ஆனா ஒண்ணுடா, நீங்க ஒரு தடவை கடவுளா இருந்து பாருங்கடா, அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். கடவுளே, தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. இருப்பா, உடனே இறங்க முடியாதியா? அப்பா, பாத்து பாத்து. அம்மா, என்ன கடவுளே? 3 நாளா மூலம் படுத்துதியா? உங்களுக்கேவா கடவுளே? நானாவது பரவாயில்லப்பா. வேற கடவுள் எல்லாம் பிபி சுகரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு அவஸ்தப்படுறாங்கய்யா. கீழே விட மேல பெரும் பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்க. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. ஏண்டா, எப்ப பார்த்தாலும் கடவுள் பார்த்துக்குவான் கடவுள் பார்த்துக்குவான், நீ என்னையே இழுக்கிற? சந்தோஷம் வந்தா மட்டும் நீயே தனியா கொண்டாடிக்கிற.
பிரச்சனைன்னு வந்தா மட்டும் என்ன கூட்டு சேர்த்துக்கிறிய? எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிட்டா அப்புறம் நீ எதுக்கு? நான் எதுக்கு உன்னை படைச்சேன்? சரி கடவுளே, அவன் தான் முயற்சி பண்ணல, நான் நல்லா தானே முயற்சி பண்ணேன். நான் இன்னும் நடிக்கணும் அவளை. அப்படியா? எங்க நடிச்சு கேட்டு பாப்போம். இப்ப பாருங்க. பாக்குறேன். அசோக், உன் வீட்டு மேல அசோக் புல்டவுசர். அசோக், அசோக் உன் புல்டவுசர் வீட்டு மேல. அசோக் உன் வீட்டு மேல புல்டவுசர் அடிச்சுன்னா அப்பா ஃபுல் டவுசரும் இல்லை, ஆஃப் டவுசரும் இல்லை. வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும், அது மட்டும் பத்தாது, பயிற்சியும் பண்ணணும். சரி, நான் கிளம்பட்டுமா? கடவுள் மறைஞ்சிருவாரு. ஏப்பா, நான் என்ன சினிமா கடவுள டக்குன்னு மறையிறதுக்கு? போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன்ப்பா. உலகத்திலே சிறந்த படைப்பு மனுஷ படைப்பு தான். ஏன்னா அவனால் மட்டும்தான் நல்லது கெட்டதை யோசிக்க முடியும். அதனால் ஒழுக்கமாகவும் மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் சாதிக்க பாருங்கப்பா. சும்மா கடவுள் வருவான், கடவுள் வருவான், கடவுள் பார்த்துக்குவான்னு இனிமேலாவது இம்சப்படுத்தாம இருங்கடாப்பா. சொல்லு மச்சான். வீட்டுல புல்டவுசர் அப்படியாடா? எல்லாம் நானே பாத்துக்கிறேன்டா.